வசனத்தை நிரப்புவோம். யாத்திராகமம் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை இப்போ நாம் எல்லாரும் சேர்ந்து படிப்போம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். ஓகே, தேவன் சொல்ல ஒரு காரியம், இதுவரை எந்த உடன்படிக்கை பண்ணுறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். கர்த்தர் நம்முடைய வாழ்விலே பல நன்மைகளையும் அதிசயங்களையும் செய்ய இருக்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார், இன்னும் ஏராளமாக செய்வார் என்பதை முழுமையாக நாம் கர்த்தர் மீது நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். என்று சொன்னால் கர்த்தர் அவைகளெல்லாம் செய்ய நம் மீது ஆர்வமாக இருக்கிறார். கர்த்தர் அதெல்லாம் செய்வதில் தேவன் பிரியமாக இருக்கிறார். தேவனுக்கு கர்த்தருக்கு ஏதாவது ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் என்றால் அதை நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றாமல் இருக்க அவரால் முடியாது. எல்லா வாக்குத்தத்தத்தையும் நம்முடைய வாழ்வில் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அதை ஒரு முறை சொன்னேன். வேதத்தில் ஒரு காலகட்டத்தில் 6000 வாக்குத்தத்தங்கள் சொன்னாங்க, இன்னொரு காலகட்டத்தில் 8000 வாக்குத்தத்தங்கள் சொன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, 30,000 வாக்குத்தத்தங்கள் இருக்குன்றாங்க. 6000மோ 8000மோ 30,000மோ, நீங்கள் 3 லட்சம் வாக்குத்தத்தங்கள் இருக்குன்னு சொன்னாலும் நம்ம நம்புவோம். ஏனென்று சொன்னால் இந்த புஸ்தகம் வாக்குத்தத்தங்களின் புஸ்தகமாக இருக்குது. வாக்குத்தத்தங்களாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருப்பதாக வேதத்தை நாம் படிக்கின்றோம். அதனால் அத்தனை வாக்குத்தத்தங்களையும் தேவன் நம்முடைய வாழ்வில் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதை நம்ம மனதில் பதித்து கொள்ள வேண்டும். ஒரு வசனம் படிப்போம். ஏசாயா புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துக்கு போய் திருப்பிக் கொள்வோம். 7ஆம் வசனத்தை படிப்போம். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் தேவன் நம்முடைய வாழ்வில் நிறைவேற்ற அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னால் 7ஆம் வசனம் படிங்க. தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். சேனைகளுடன் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். தேவன் நம்முடைய வாழ்விலே பேசி கொண்டிருக்கிற எல்லா வாக்கு தத்தத்தையும் செய்ய வல்லவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் என்னுடைய வைராக்கியம் உன்னுடைய வாழ்வில் இதெல்லாம் செய்யும். கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். இந்த பின்னணி பார்த்தீங்கன்னா, ஏசாயா பிற்காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி முன்னறிவிக்கின்றார். முன்னறிவிக்கிறத பற்றி பேசும்போது தான் சொல்கிறார், கர்த்தர் இதெல்லாம் எப்படி நடக்கும், இதெல்லாம் எப்படி ஆகும் என்று பல கேள்விகளோடு மக்கள் இருக்கிறப்ப தான் சொல்கிறாரு, இதெல்லாம் பார்ப்ப, ஏன்னா கர்த்தருடைய வைராக்கியம் இவைகளெல்லாம் செய்யும். தேவ பிள்ளைகளே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இங்கே வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் தேவன் பல விதங்களிலே பல காரியங்களிலே உங்களோடு இடைப்பட்டிருக்கலாம். பல வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கலாம், பல வார்த்தைகளை உங்களோடு பேசியிருக்கலாம். சிலத்தை உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக நமக்கே நம்ப முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் அத்தனை விஷயத்தையும் நம்முடைய வாழ்வில் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நிறைவேற்றுவதிலே வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஒரு பரிசுத்த ஆவியானவர் பற்றி சொல்லும்போது தான் சொல்லப்பட்டிருக்கு, வைராக்கிய வாஞ்சை உள்ளவர் என்று பைபிளில் போடப்பட்டிருக்கு, ஆவியானவர் பற்றி சொல்லும்போது கூட. ஆகவே கர்த்தருடைய வைராக்கியம் இவைகளை நம்முடைய வாழ்வில் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது பழைய ஏற்பாட்டில் உள்ள போதனைகள் எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா, தேவனுக்காக நம்ம வைராக்கியமாக இருப்பது என்பதை பற்றி தான் ரொம்ப போதிச்சாங்க. பழைய ஏற்பாட்டில் போதனை நம்ம கடவுளுக்காக எப்படி நம்ம வைராக்கியமாக இருக்கணும், இதில் வைராக்கியமாக இருக்கணும், அதில் வைராக்கியமாக இருக்கணும், பாயிண்ட் நம்பர் 1 2 3 4 7 சொல்லிட்டு எல்லா காரையும் சொல்லி, இதில் நம்ம கர்த்தருக்காக இப்படி வைராக்கியமாக இருக்கணும், அதில் வைராக்கியமாக இருக்கணும். நல்லது, தப்பு கிடையாது. நாங்களாம் சின்ன வயசில் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட காலத்திலாம் சொன்னாங்க. நாங்களும் பல விஷயத்தில் வைராக்கியமாக இன்றைக்கும் இருக்கிறோம், தப்பு இல்லை. அன்றைக்கி கேட்ட செய்திகள்லாம் சில விஷயத்தெல்லாம் இன்றைக்கும் தேவன் மேலே சில காரியத்து மேலே பிடிவாதமாக இருக்கிறோம், வைராக்கியமாக இருக்கிறோம். எஸ், இப்படிப்பட்ட தேவனுக்கு என்னுடைய வாழ்வில் இதை செய்யணும், அதை செய்யணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்ன்ற ஒரு காரியத்தை அந்த காலத்தில் டீச் பண்ணாங்க. கண்டிப்பாக அன்றைக்கு எப்படி டீச் பண்ணாங்களோ அதே போல் இன்றைக்கி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நாமும் இருப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனால்
பழைய ஏற்பாட்டு போதனைகள் புதிய ஏற்பாட்டுடைய போதனை என்னவென்று சொன்னால், பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி தேவனுக்காக நம்ம வைராக்கியமாக இருப்பது என்று சொல்லி பழைய ஏற்பாட்டின் போதனை இருந்துச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் என்ன போதனை என்று சொன்னால், கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்காக தேவன் எப்படி வைராக்கியமாக இருக்கிறார். அதாவது நம்ம வைராக்கியமாக இருக்கிறோம் என்பதற்கும் தேவன் நமக்காக வைராக்கியமாக இருக்கிறார் என்பதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஹலோ, புரியுதுங்களா? அப்போ நம்ம வைராக்கியமாக இருக்கக்கூடாதா? இருக்கணும். ஜெபிப்பதில் வைராக்கியமாக இருக்கணும், கொடுப்பதில் உபவாசிப்பதில், ஊழியம் செய்வதில் என்று சொல்லி பல விஷயத்தில் நம்ம வைராக்கியமாக இருப்பது தப்பு இல்லை, இருக்கலாம், இருக்கணும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், அதை விட நம்ம செய்கிறதெல்லாம் நம்முடைய வாழ்விலே கொஞ்சம் விஷயத்தில் மட்டும்தான் நம்ம வைராக்கியமாக இருக்கிறோம். சில விஷயத்தில் மட்டும்தான் நம்ம வைராக்கியமாக இருக்கிறோம். ஆனால் தேவன் அப்படி கிடையாது. அவர் தான் சொன்ன எல்லாவற்றிலையும் தேவன் நம்முடைய வாழ்வில் செய்ய வேண்டும் என்ற வைராக்கியம் தேவனுக்கு ஏராளம் இருக்கிறது. ஏன் சொன்னால், அது தேவனுடைய கேரக்டர், அது தேவனுடைய குணம். தேவனுடைய குணமே அப்படி தான். இதை செய்வேன், இதை வாழ்க்கையில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, நீங்கள் ஒரு வேளை அமைதியாக இருக்கலாம், நீங்கள் ஒரு வேளை மறந்துருக்கலாம். ஆனால் தேவன் ஒரு நாளும் அவர் என்ன சொன்னாரோ, உங்களை குறித்து, உங்கள் வாழ்வை குறித்தும், உங்கள் குடும்பத்தை குறித்தும், உங்கள் வேலையை குறித்தும் தேவன் என்னெல்லாம் சொன்னாரோ அதை நிறைவேற்றுவதிலே தேவன் மிகவும் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். வேதத்தில் யோவான் 4ஆம் அதிகாரம், இதை தான் அங்கேயும் டீச் பண்ணேன். ஆனால் அங்கே வேறு டைமென்ஷனில் போனோம், இங்கே இன்னொரு டைமென்ஷனில் போகிறோம். யோவான் 4ஆம் அதிகாரம் 8, 9, 8ஆம் வசனத்தை கொஞ்சம் பெரிய வசனமாக நானே படிச்சிடுறேன். 8, 9, 10. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவர் நோக்கி, நீ யூதனாக இருக்க சமாரியா ஸ்திரீ ஆகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். என்ன சொல்றாருன்னா, உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை நீ அறிந்திருந்தாயானால், உனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, நீ புரிஞ்சிருந்தீன்னா, நீ ஆராதிக்கிற, நீ கும்பிடுற சாமி எப்படிப்பட்டவர் என்பதை நீ உனக்கு அறிந்திருந்தா என்று சொன்னால் நீயே கேட்டிருப்ப, அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். பாருங்கள், யூதர்கள் எப்போதுமே அவங்களுக்குள்ள ஒரு என்னன்னா, நாங்கள் தான் இந்த உலகத்திலேயே ஒரு மேல் ஜாதி என்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள யூதர்களுக்குள்ளே இருந்துச்சு. இந்த சமாரியர்களை எப்படி அவங்க பார்த்தாங்கன்னா, இவங்கெல்லாம் ரொம்ப கீழ் ஜாதி. நம்ம ஊரில் இருக்குல்ல, நம்ம தமிழ்நாட்டில் சில இனத்தையே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப மட்டமாக பேசி டீல் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி அப்படி பண்ணக்கூடாது. ஆனால் அந்த மாதிரி யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, சமாரியர்களை தீண்டத்தகாதவர்களாக, கீழ் ஜாதியாக, அருவருக்கப்பட்டவர்களாக, நாங்கள்லாம் மேல் ஜாதி, நீ கீழ் ஜாதி. என்னன்னா இவ கேட்குற அர்த்தம் என்னன்னா, இந்த பெண் இயேசுகிட்ட கேட்குறாங்க, நாங்கள் மேல் ஜாதி, நாங்கள் கீழ் ஜாதி, நீ மேல் ஜாதி, மேல் ஜாதியாகி நீ கீழ் ஜாதியாகி என்கிட்ட இது அந்த அர்த்தத்தில் கேட்குறா. நீ எப்படியா பெரிய ஆளாக இருக்கும், நீ எங்கள்கிட்ட இப்படி கேட்குறியே. அதாவது கடவுள் யாருன்னு தெரியல, கர்த்தர் யாருன்னு தெரியல, இயேசு யாருன்னு தெரியல, மேசியா யாருன்னு தெரியல. தெரிஞ்சிருந்துச்சுன்னா இவ கேட்டிருக்கிற விதமே வேற மாதிரி இருந்திருக்கும். கவனமாக கேளுங்க. நம்முடைய வாழ்வில் கூட நம்மை அழைத்தவர் யார் என்று அறிந்திருக்கணும். இவ மட்டும் இந்த பெண் மட்டும் அறிந்திருந்தாள் என்று சொன்னால் அவள் தன்னை ரொம்ப மட்டமாக நினச்சிருக்க மாட்டா.
ரொம்ப கேவலமாக நினச்சிருக்க மாட்டா, தன்னை ஒரு பாவி என்றே நினைத்திருக்க மாட்டா. அவன் செய்த தொழிலே வேறு மாதிரி தொழில், அந்த எண்ணமே அவளுக்குள்ளே வந்திருக்காது. அவருடைய அன்பு அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா தைரியமாக கிருபாசனத்தண்டையிலே வந்திருப்பாள், தைரியமாக நெருங்கியிருப்பா. இன்றைக்கு மக்கள் பாருங்கள், கர்த்தர்ட்ட வரத்துக்கு பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன், எதனால் அப்படின்னு சொன்னால், தேவனை குறித்த ஒரு சரியான ஒரு அறிவு தெளிவு இல்லாததுனால. கடவுள்கிட்ட கேட்குறதுக்கு சில காரியத்தை குறித்து ஒரு பயமாக இருக்குது. ஏன், எதனால் பயம்? அவர் யாருன்னு தெரியல. அவர் சொல்கிறாருமா, நான் யாருன்னு நீ தெரிஞ்சிச்சு, நீ கேட்குற விதமே வேறு மாதிரி இருக்கும், நீ என்கிட்ட நடந்துக்கிற விதம் வேறு மாதிரி இருக்கும். தேவ பிள்ளைகளை நல்லா புரிஞ்சுக்கிங்க. இங்கே உட்காந்துருக்கிற ஒவ்வொருக்கும் சொல்கிறேன், தேவனை நாம் தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருந்தோம் என்று சொன்னால் இந்த பூமியிலேயே நாம் வாழ்கின்ற விதமே வேறு மாதிரி இருக்கும். என்ன பிரச்சனை? நம்ம தேவன் யார் என்பதை இன்னும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். எதுக்காக சர்ச், எதுக்காக சபை, எதுக்காக சபையில் தேவன் ஊழியங்களாக ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு? ஒரே நோக்குங்க, தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக தான் இவைகள் எல்லாவற்றுமே தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறாரு. பாருங்கள், உங்களை ஒருத்தர் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாருன்னு வச்சுக்கிங்களேன். உங்களை சாப்பிட சொல்கிறாரு, நீ வாங்கி சாப்பிடு, ஏதாவது வாங்கி சாப்பிடுன்றாங்க. ஆனால் நீங்கள் அவர் சொல்லிட்டார் வாங்கி சாப்பிடுன்னு, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு சாப்பிட்லாமா வேண்டாமா, ஏதாவது வாங்கி தந்து விட்டுட்டு போயிடுவாரா? இல்லை வெறும் அவர்கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு தெரியலையே, இல்லை தயிர் சோறும் வடையும் வச்சுட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? பாருங்க. ஆனால் அதே இது உங்களை ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறவர் கொஞ்சம் நல்லா இப்போ ரிச்சான ஒரு ஆள்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஹோட்டலுக்கு போகும்போது ஹலோ நீங்கள் சொல்கிறீங்க இப்போ எதாவது வாங்கி சாப்பிடணுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யோசிச்சுட்டு இருப்பீங்களா? மேலே கீழே பார்த்துட்டு இருப்பீங்களா? இல்லை, உண்மையாகவே உங்களை ஹோட்டலுக்கு கூட்டி போகிற ஒரு ஆள் நல்ல ஒரு ரிச்சான, அதாவது அவர்கிட்ட பணம் இவ்வளோதான் இல்லை அவ்வளோ வச்சுருக்கிற ஒரு ஆளாக இருக்கிறாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களை ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ஏதோ வாங்கிக்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போதுங்க, அது மட்டும் போதுங்க, இது மட்டும் போதுங்கன்னு சொல்லுவீங்களா? நான் சொல்கிறேன், முதல்ல மெனுவை பார்ப்பீங்க. இருக்கிறதுல எது ரொம்ப விலை காஸ்ட்லியாக இருக்குது தெரியும். கூட கூட்டி வந்தவர் அம்பானிக்கு சொந்தக்காரராக இருக்கிறாரு தெரிஞ்சால் என்ன பண்ணுவீங்க? விட்டுருவாங்களா? எது வேணாலும் ஆர்டர் பண்ணுவீங்க தெரிஞ்சிருந்துச்சுன்னா. இல்லைன்னு வச்சுங்க, உங்களுக்கு தெரியலன்னு வச்சிங்களேன், இருக்கிறதுலே நீங்கள் பார்ப்பீங்க. என்னதுங்க பார்ப்பீங்க? மெனு தானே சொல்லுவாங்க. அது மெனு தானேங்க, கரெக்டாக தானே? வேறு எதாவது இருக்குதா? மெனுவை பார்ப்பீங்க. நீங்கள் கூட்டி போகிறவரை பாவம், அவரை கஷ்டப்படுத்தக்கூடாது. இப்போ என்னை மீறி ஆட்கெல்லாம் கூட்டி போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பாவம் பாஸ்டருக்கு செலவு வச்சிடக்கூடாது, பாஸ்டர் கஷ்டப்படுத்திடக்கூடாது, பாவம் அவருக்கு கொஞ்சம் வேலையை வச்சிடக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இருக்கிறதுலையே சில பேர் சொல்கிறாங்க, நாங்கள் நினைக்கிறோம், நீங்கள் எதுவும் சொல்கிறீங்க, நீங்கள் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அப்புறத்துக்கு சில நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? யோசிப்போம். நீங்கள் நானாக இருந்தால் உடனே யோசிப்பேன். உங்கள் நிலைமை தெரியும், நிலைமை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி யோசிப்பேன். இதை நீங்கள் யாருன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி யோசிப்பேன். மெனு கையில் வந்த பிற்பாடு நான் பண்ணேன், சரி ஆள் கொஞ்சம் பாக்கெட்டில் கம்மியாக தான் இருக்குது, சரி ஓகே இது ஆர்டர் பண்ணலான்னு சொல்லுவேன். இதே கொஞ்சம் இருக்கப்பட்ட ஆளாக தானே பண்ணுவேன், இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னுவேன். ஏன்? தெரிஞ்சிருக்குது. அந்த இடத்துல தெரிஞ்சதுனால பயம் இல்லாமல், கூச்சம் இல்லாமல், வெக்கம் இல்லாமல் என்ன பண்ணுவீங்க? ஸோ நம்ம பண்ணுவோம். ஆனால் சொல்கிறவங்க வாங்கி தரேன்னு சொல்கிறவர் கூட அவரால் திராணி இருக்கிறதுனால தான் கடையை கூட்டிகிட்டு போகிறார். புரியுதுங்களா? சில நேரத்தில் நான் எங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களே எப்பயாவது தான் கூட்டிகிட்டு போவாங்க கடைக்கு. எனக்கு தெரியும் இந்த நேரத்தில் இப்போ திராணி இப்போ இல்லை, கடையை கூட்டிகிட்டு போனால் அவங்க கேட்குறத வாங்கி தரணும். இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்களோ இல்லையோ, நமக்கு கஷ்டமாக இருக்கும். புரியுதுங்களா? என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? என்ன சொல்கிறேன்னா, தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் நடந்து கொள்கிற விதமே வேறு மாதிரி இருக்கும். ஆகதான் நாம் ஆராதிக்கின்ற ஆண்டவர் யார் என்பதை நாம் அறிந்திருந்தோம் என்று சொன்னால், நான் சொல்கிறேன்,
அங்கே நீங்கள் நடந்துக்கிற விதமே வேறு மாதிரி இருக்கும். இந்த அம்மாவுடைய நிலைமையே வேறு மாதிரி இருக்கும். தைரியமாக கேட்டிருப்பா, தைரியமாக நடந்திருப்பா ஆகவே தேவ பிள்ளைகளே, நம்மை அழைத்தவர் எந்த மனநிலையில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். அவருடைய இந்த பூமியிலே நமக்காக எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் சொல்கிறார், பூமியிலே செய்யப்படாத சொல்கிறாரு, இந்த உலகத்திலேயே செய்யப்படாத, பூமியில் செய்யப்படாத, அவர் சொல்கிறார் நியூ, புதுசாக அவன் வாழ்க்கையில் செய்வேன். தேவன் பாருங்கள் எப்படி பேசுகிறாரு. தேவன் எந்த ஒரு தாட்டை நமக்குள்ளே கொடுக்குறாரு, எந்த ஒரு தைரியத்தை கொடுக்குறாரு, எந்த ஒரு ஆசையை நமக்குள்ளே கொடுக்குறாரு பாருங்கள். பூமியில் இதுவரை எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாதுன்னா என்ன சொல்கிறாருன்னா, நீ ஹோட்டலில் இந்த டிஷ்ஷே இல்லாமல் இருக்கலாம், இந்த உணவு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் பெரிய செஃப்பை கொண்டு வந்து இல்லாத ஒரு காரியத்தை உன் நாக்குக்கு எதமாக, நாக்குக்கு ருசியாக செஞ்சு கொடுக்குற ஆளுப்பா தேவன். அப்படிப்பட்டவர் என்பது நம்முடைய வாழ்வில் விளங்க பண்ணுகின்ற தேவனாக இருக்கிறார். ஆமென். புரியுதுங்களா? ஏன் அப்படின்னு சொன்னால், கல்வாரி சிலுவிலே கர்த்தராகிய இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இனிமேல் தான் செய்ய போகிறான்னு கிடையாது, நமக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். இப்போ நம்ம வேலை என்ன? தேவன் எனக்காக கல்வாரி சிலுவையில் என்ன செய்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அவைகளை விசுவாசத்தோடு எடுத்து நம்முடைய வாழ்வில் பயன்படுத்துவதுதான் நம்முடைய வேலையாக இருக்கின்றது. ஆகவே இந்த பூமியிலேயே நீங்கள் பரலோக வாழ்வை அனுபவிக்க முடியும் என்று சொன்னால், தேவனை எந்த அளவுக்கு நீங்கள் அறிந்து கொள்கிறீர்களோ அறிந்து கொள்ள இந்த பூமியில் உங்களை போல தேவனை அனுபவிக்கிற ஒரு ஆள் இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் அன்புள்ளவர். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தேவன் நம்மை நேசித்தார் என்று பைபிளில் போடப்பட்டிருக்குது. இதை இப்போ தான் உங்களை நேசித்தாரா? உங்களை உண்டாக்குன பிற்பாடு நேசித்தாரா? இல்லைங்க, பைபிளில் போடப்பட்டிருக்கு. கரு உருவாகிறதுக்கு முன்னாடியே சொல்கிறார், டேய் அவைங்களெல்லாம் என் கண் கண்டதே, உன்னுடைய தாயின் கற்பத்திலே உன்னுடைய உறுப்புகள் உருவாவதற்கு முன்பாகவே என்னென்ன உறுப்புன்னு அப்பயே பார்த்துட்டேன் அப்படின்றார். ஆமென். நம்முடைய ஆண்டவருடைய அன்பு உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம்ம நேசித்தவர். இப்போ தான் நேசிக்கிறாருன்னு கிடையாது, இப்போ நேசிக்க போகிறாருன்னு கிடையாது. தேவனுடைய அன்பு உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம்ம இது வந்தது. ஆமென். அன்றைக்கு நேரத்தில் அவருடைய அன்புக்கு நம்ம பாத்திரமா இல்லையா? அவரை நெருங்க முடியலையே நம்ம துடிக்கும்போது, அவர்கிட்ட சேர முடியலையே, நெருங்க முடியலன்னு துடிக்கும் போது தேவன் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினாரே. அங்கே தெரியுதுங்க தேவனுடைய கிருபை. அவருடைய குமாரனை அனுப்பினார். அவர்கிட்ட நெருங்க தகுதி இல்லாதவர்கள், அவர்கிட்ட சேர தகுதி இல்லாதவர்கள், அதாவது அருகதையற்றவர்களாக இருந்தோம். அவருடைய அன்பை ருசிக்க, அவருடைய அன்பை அனுபவிக்க, அவருடைய அன்பை சார்ந்து கொள்ள நம்ம தகுதி இல்லாதவர்களாக இருந்தோமே. அப்படிப்பட்ட நம் மீது காண்பித்தார் அவருடைய கிருபையை. கிருபை வந்த பிற்பாடு பல விஷயங்களை நம்முடைய வாழ்வில் புரிஞ்சு நடக்க முடியல, தெரிஞ்சு நடக்க முடியல, வாழ முடியல. அப்படின்ன போது தேவன் நம்முடைய ஸ்டாண்டர்டுக்கு இறங்கி புரிய வச்சாரே, அதுக்கு பேர் தாங்க தேவன் நம் மீது வைத்த தயவு. தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு. சில மக்கள்லாம் உங்களை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கும்போது, உங்கள் சத்துருக்கள் உங்களை நினச்ச போது உங்களை அழிக்கணும், உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கணும், அவன் பேரே இல்லாமல் ஆக்கணும், அவன் உலகத்தில் இல்லாமல் பண்ணணும்னு சொல்லி நினைக்கும்போது, அவர்கள் பக்கம் திரும்பி கொஞ்சம் காமிச்சாரு பாருங்க உணர்ச்சியை. எவன்டாது, யாராது என் பையன் மேலே கை வைக்கிறது துடிக்கிறது, அங்கே இறங்கி செயல்பட்டார் பாருங்க தேவனுடைய கோபம். உங்களை அழிக்க பலர் திட்டமிடும்போது தேவன் அவன் எடுக்கிற பிளானை வச்சு அவனையே அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாரு பாருங்க. அங்கே வெளிப்பட்டதுங்க தேவனுடைய ஞானம். இப்படி ஒவ்வொன்றாவது சொல்லிட்டே போகலாம். அவரை அறிந்து கொள்ள ஒவ்வொரு விதத்திலும் ஒரு தெரிந்து கொள்ள நீங்கள் இல்லாத போது இருக்கிற போது கிடையாது. நம்ம இல்லாத போது நம்மளை பற்றி தரக்குறைவாக சில பேர் பேசுகிறாங்க, மட்டமாக பேசுகிறாங்க. இருக்கும் போது கிடையாது. நம்ம போன பிற்பாடு நம்ம பின்னாடி உலகத்தில் நடக்குது. உலகத்தில் ஏராளமான மக்கள் அப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம இருக்கும்போதெல்லாம் பேச மாட்டாங்க. நம்ம இருக்கும்போதெல்லாம் வாங்க உள்ளவங்க வாங்க,
டீ குடிங்க, அது குடிங்க, இது குடிங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். வந்து தரக்குறைவாக நினைக்கும் போது அதெல்லாம் கர்த்தர் கேட்டுக்கிட்டு, ஏண்டா என் பிள்ளையவன் எப்படி நினச்சிட்டு இருக்கிற, ஆனால் என் பிள்ளையினுடைய வாழ்வில் உனக்கு முன்னாடி அவனை எப்படி உயர்த்தி காண்பிப்பேன் என்று தேவன் நினைக்கிறாரே, அதுதாங்க கர்த்தர் நம்பி இது வைத்திருக்கின்ற வைராக்கியம். நீ என் பிள்ளையை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கிறியா? நான் பாரு என் பிள்ளைக்கு என்ன பண்ண போகிறேன், நான் பாரு என் பிள்ளைக்கு என்ன செய்ய போகிறேன். முன்னாடி விட்டு பின்னாடி பேசிகிட்டு இருக்கிறியா? என் பிள்ளை யாருன்னு தெரியும் நீ பேசிகிட்டு இருக்கிறியா? நான் பாரு என் பிள்ளையினுடைய வாழ்வில் என்ன பண்ண போகிறேன்னு அந்த இடத்துல கர்த்தருடைய வைராக்கியத்தை பார்க்கணும். இப்படி பல விதத்தில் தேவனுடைய குணங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் ஏராளமான குணங்கள் அவர்கிட்ட இருக்குது. நிறைய சொல்லிட்டே போகலாம் அவருடைய கேரக்டர்லாம். அவர் சொல்கிறாரு, நீ மட்டும் தெரிஞ்சு அறிந்திருந்தாயானால் நீ அவர்கிட்ட கேட்குற விதமே மாறிடும், அவர்கிட்ட நடந்து கொள்கிற விதமே மாறிடும். தேவன் யாருன்னு தெரிஞ்சா நீ நீ இன்னைக்கு என்ன டேட்டு? 26 வரை நடந்து, 26 இல்லை 25ஆம் தேதி வரை நடந்த பாரு. அந்தமாரி வாழ்வே இனிமேல் இருக்காது, வேறு மாதிரி. நாளைக்கு உன்னுடைய வாழ்வில் இன்னையிலிருந்து நீ தேவனை மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா இன்னையிலேருந்து உன் வாழ்வே மாறுவதை நீ பார்க்க ஆரம்பிப்ப. ஆமென். தேவனுடைய ஒவ்வொரு கேரக்டர் எதற்காக, தேவன் ஒவ்வொரு குணத்தை ஏன் வைத்திருக்கிறார், எல்லாமே ஒவ்வொரு குணமும் என்னுடைய நலனுக்காக, உங்கள் நலனுக்காக. தேவன் இருக்கிற அத்தனை கேரக்டர் எதற்காக? ஒன்று உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பதற்காக. ஆமென். அதுதான் பாருங்கள், சில இடத்துல நம்மளை அழிக்கணும்னு பல பேர் சதி திட்டம் தீட்டினாலும், நான் திரும்ப சொல்கிறேன், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சொல்கிறேன், தேவ ஞானம் என்ன சதியை பண்ணானோ அந்த சதியை வச்சு அவனை முடிக்கிறாரு பாருங்க. அது அவருடைய பயங்கரமான ஒரு ஞானம். ஆமென். உங்களால் முடியலன்ற போது தேவன் இறங்கி உங்களுக்கு உதவி செய்கிறாரே, அது தேவனுடைய இரக்கம். ஆமென். தேவன்கிட்ட இப்படி பல கேரக்டர் இருக்குது பாருங்கள். ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்டே பல கேரக்டர் இருக்குதுங்க. உதாரணம் சொல்ல போனால், ஒரு மனைவிட்ட போய் உங்கள் கணவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? என் மேலே ரொம்ப ஒரு அன்பாக இருக்கிறாருங்க. உங்கள்கிட்ட இருக்கிறத என்ன சொல்லுவாங்க? உங்கள்கிட்ட இருக்கிறத அன்பை சொல்லுவாங்களா? உங்கள்கிட்ட இருக்கிற அவர்கிட்ட இருக்கிற அன்பை சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டிங்களா? ஆனால் பாருங்க, கோபக்காருங்க. இன்னொரு பக்கத்தை எடுத்து பேச ஆரம்பிப்பாங்க. இன்னொரு பக்கத்தை சொல்லுவாங்க அன்பாக இருக்கிறாருங்க, ஆனால் அவருடைய கேரக்டர் என்னதுங்க? அடுத்தது கோபம். ஆனால் பாருங்க, கோபப்பட்டாருங்க, 10 நிமிஷத்தில் பேச ஆரம்பிச்சிடுவாருங்க. அது அவருடைய தயவு இரக்கத்தையும் பார்க்குறோம் அப்படின்வாங்க. இப்படி ஒவ்வொன்றா மனைவிமார்கள்ட்ட கணவனை பற்றி கேட்டிங்கன்னா கணவன்கிட்ட இருக்கிற கேரக்டர்லாம் சொல்லுவீங்க. உங்கள்கிட்ட உங்கள் மனைவி பற்றி சொன்னால் எங்கள் கேரக்டர் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டிங்களா? இந்த பக்கமாக சத்தம் வந்துச்சு, இந்த பக்கம் சத்தம் வரல. நீங்கள் சொல்கிறத பார்த்தா என்னையா இருக்கிறது கேரக்டர், என்னத்தை சொல்கிறது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது என்ன சொல்கிறேன், அதனால தான் மனைவி மாதிரி நினைக்கிறத மட்டும் பேசிகிட்டு இருக்கிறேன். பல கேரக்டர், கணவனுடைய கேரக்டர் பல காரியங்களும் சொல்லுவாங்க. சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, சில மனைவிமார்கள் சொல்லுவாங்க, என் வீட்டுக்கார பசங்களை கை நீட்டி அடித்ததே இல்லைங்க, அது பிள்ளைங்க மேலே வச்ச பாசங்க. வீட்டுக்காரை பற்றி சொல்கிறாங்களா இல்லையா? சில இடத்துல போது டிசிப்ளின், என் பிள்ளைய டிசிப்ளின் பண்ணாமலே இருந்தது கிடையாதேன்றாங்க இல்லைங்களா? அது ஒரு விதமான ஒரு கேரக்டர். ஒரு டீச்சர் போல், ஒரு சார் போல் இறங்கி செயல்படுற ஒரு கேரக்டர். அதாவது எப்படி இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் உங்கள் கணவரை பற்றி, உங்கள் மனைவியை பற்றி, உங்கள் பிள்ளைகளை பற்றி, உங்கள் பெற்றோர்களை பற்றி அவங்கள்ட்ட இருக்கிற சில கேரக்டர், சில குணங்களெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். சில பக்கங்கள் இருக்குது. ஒரே பக்கமும் உங்கள்கிட்ட ஒரே கேரக்டர் மட்டும் இருக்கிறது கிடையாது. புரியுதுங்களா? ஒட்டுமொத்தமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், கர்த்தரை பற்றி சொல்லிட்டு இருக்கிற ஒரு காரியத்தில் அவர்கிட்ட எல்லா கேரக்டரும் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் நல்லவருங்க. ஆமென். அவர் நல்லவர். எதற்குமே ரியாக்ட் பண்ணாமல் இருந்தால் என்ன சொல்லுவீங்க? ஒன்றுத்துக்கு உங்கள்கிட்ட சில எதுவும் ரியாக்ட் பண்ணலாம் என்ன சொல்லுவீங்க? என்னடா இந்த மனுஷன் கல்லெஞ்ச காரியா, எல்லாம் அப்படியே உட்காந்துருக்கிறாரே அப்படின்னு வாங்க.
தேவன்ட்டு அப்படி கிடையாது. அப்படியே பிடிச்சி வச்ச டேஸ் மாரி உட்காந்துருக்க மாட்டார். தேவன்ட்ட எல்லா கேரக்டருமே நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன்னு சொன்னால் ஒட்டுமொத்த கேரக்டரும் என்ன சொல்லுதுன்னா கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகின்றது. இப்போ அவருடைய கேரக்டர் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த பூமியிலே நாம் வாழ்கின்ற விதமே வேற மாதிரி இருக்க ஆரம்பிக்கும். ஆகுதான் சொல்கிறாரு, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால். அதாவது தாகத்துக்கு தாய் என்று கேட்க ஒரு இடத்துல போடப்பட்டிருக்குது, இலவசமாய் உனக்கு கொடுக்குறவர் இவர் தான் என்பது உனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீ அவர்கிட்ட கேட்டிருப்ப, அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்துருப்பார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலே தேவனை பற்றி ஒவ்வொரு நேரத்துலையும் பல விதங்களை பல கேரக்டர் புரிந்து கொள்ளணும். தேவன் என்னெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறாரோ நிச்சயம் செய்து முடிப்பார். எந்த ஜனத்திலும் இதுவரை செய்திராத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் என்பது தேவன் நம்ம கொடுக்கின்ற வாக்கு தத்துவமாக இருக்கிறது. நிச்சயம் கர்த்தர் பண்ணுவார். இந்த மாதத்தில் பண்ணார், ஆகஸ்ட் மாதத்துலேயும் பண்ணுவார், மற்ற வரக்கூடிய மாதங்களிலும் பண்ணுவார், அடுத்த வருடத்துலையும் தேவன் பண்ணுவார். என்று சொன்னால் தேவன் இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்வில் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் பிடிவாத குணமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். சில பேருக்கு பிடிவாதம். எதில் பிடிவாதம் அது நீங்களே வச்சுக்கிங்க. அதில் ஒன் பை ஒன்றா சொல்லி அதை ஏன் இது பண்ணணும். சில பேருக்கு சில காரியத்தில் பிடிவாதமாக இருப்பாங்க. ஆனால் நம்ம ஆளுக்கு கர்த்தருக்கு பிடிவாதம் என்ன தெரியுங்களா? அவர் ஒன்று சொல்லிட்டார்னா அதை உங்கள் வாழ்வில் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவ்வளவு அதிகமாக நமக்கு நல்லது பண்ண வேண்டும் என்ற ஒரு பிடிவாதம் அவருக்கு இருக்குது. சில பேருக்கெல்லாம் என்ன பிடிவாதம்? யாருக்காவது ஒரு துரோகம் பண்ண வேண்டும் என்ற பிடிவாதம் இருக்குது. எப்படியாவது பழி வாங்கிக்கிறணும், போட்டுறணும், தாய்க்கிறணும், இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி செஞ்சுட்டாங்க, அதை செஞ்சாமல் விடக்கூடாது என்ற பிடிவாதம் இருக்கும். நம்ம ஆண்டவருக்கு எந்த பிடிவாதம் தெரியுங்களா? நல்ல பிடிவாதங்க. தேவன் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் பிடிவாதமாக தேவன் இருக்கிறாரு. ஆமென். புரியுதுங்களா? தேவன் அப்படிப்பட்டவர். அதனால தான் ஆதாம் இந்த பூமியில் விழுந்து போன பிற்பாடு நல்லா புரிஞ்சுக்கங்க, எது 100 ரூபா 500 கொடுத்து அவனை ஒன்றும் பண்ணல, இதை வச்சு பழச்சிப்போ அப்படின்னு சொல்லலை. என்ன பண்ணுறது, நீ மிஸ்டேக் பண்ணிட்ட, உனக்கு இது வேணும் இன்னமும் வேணும். நம்மளாக இருந்தால் அந்த மாதிரிலாம் பேசுவோம். உனக்கு இது வேணும் இன்னமும் வேணும், நீ சொல்லி திருந்தலை, பட்டு தான்டா திருந்துவேன் அப்படின்ற மாதிரிலாம் ஆண்டவர் அந்த லைனில் போகலை. எந்த ஆதாமை சிருஷ்டித்தாரோ அதே ஆதாமை மறுபடி உருவாக்குற வரையிலும் கிட்டத்தட்ட 4000 வருடங்களாக பிடிவாதமாக இருந்தார். ஹலோ, ஆதாம் விழுந்து போயிட்டார். இயேசு கிறிஸ்து பிறப்பு வரையிலும் வேத சரித்திரம் சொல்லி கிட்டத்தட்ட 4000 இயர், 4000 ஆண்டுகள் பிடிவாதமாக இருந்தார். என்னது, திரும்ப நான் மனிதன் இந்த ஆதாம் மிஸ்டேக் பண்ணி போயிட்டானா இதே ஆதாமை சிருஷ்டிக்க போகிறேன், பழுதில்லாத ஒரு ஆதாமை சிருஷ்டிக்க போகிறேன், பழுதில்லாத ஒரு ஆதாமை உருவாக்க போகிறேன். ஒரு ஆதாம் மட்டும் இல்லைங்க, யாரெல்லாம் அந்த 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேருமே இப்போ என்ன ஒரு அடுத்த ஒரு ஜீனியாலஜி தேவன் உருவாக்குறார், ஜென்ரேஷனை உருவாக்குறார். இதுவரை நீ அந்த முதல் மனிதனாகி அந்த ஆதாமுக்குள்ளே வந்தீங்க, இப்போ கர்த்தர் இன்னொரு ட்ராக்கை உருவாக்குறாரு. இனிமேல் நீ அந்த ஆதாமுக்குள்ளே வரல, இப்போ நீ இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டா உன்னுடைய வாழ்வு எங்கேருந்து உதயமாகுதுன்னா 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள்ளேருந்து உன்னுடைய வாழ்வு உதயமாகின்றது. ஆகவேதான் நம்மை தேவன் புது சிருஷ்டியாக மாற்றினார். பைபிளில் போடப்பட்டிருக்குது, ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாகிறான், பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாகின. ஆமென். தேவன் பாருங்க, விட்டுட்டாரா? விடல. என்ன பண்ணுறது, படுபாவி இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரா? விடலைங்க. தேவன் அன்றைக்கே பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தம், அன்றைக்கே ஒரு வாக்குத்தத்தத்தோடு வரார். என்ன வாக்குத்தத்தம் தெரியுங்களா? அவளுக்கும், அதாவது ஸ்திரீக்கும் உனக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். தலையை நசுக்குவார். ஏ பிசாசே, சாத்தானே, நீதானே மனு வர்க்கத்தை இப்படி பண்ணின,
எந்த மனுவருக்கு இது பண்ண அந்த மனு வர்க்கத்திலேருந்து ஒருத்தரை கொண்டு வருவேன், கொண்டு வந்து அவராலே உன் தலையை நசுக்குவேன். அன்னைக்கே வாக்கு தத்துவத்தை கொண்டு வந்துட்டார். ஆனால் அந்த வாக்கு தத்துவத்தை தடுப்பதற்கு பல முறை பிசாசு செயல்பட்டான். பல முறை மக்களுடைய சக்திகளை தூண்டி விட ஆரம்பித்தான். வந்து ஒன்றும் இல்லைங்க, முத ஏவாள் குழந்தை பிறந்த உடனேமே என்ன தாட்டு தெரியுங்களா? கர்த்தரால் ஒரு பிள்ளையை பெற்றேன்னா, கர்த்தரால் என்னன்னா, கர்த்தரால் ஒரு பிள்ளையை பெற்ற என்ன சொன்னா, கர்த்தர் சொன்னார்ல அந்த பிள்ளை இதுதான் அப்படின்னா, கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த காயின் தான் பெரிய கொலகாரனாக மாறினான் பாரு. ஏன்னா அது தேவனுடைய பிளான் கிடையாது, தேவ திட்டம் கிடையாது. தேவனுடைய திட்டம் பல தடவை இதானுச்சு. ஆனால் தேவனை திட்டத்தெல்லாம் நிறைவேற்றுவதில் பிடிவாதமாக இருந்தார். நிறைவேற்றி தீர்ந்தார். தன்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஆமென். அந்த சீன்லாம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா யாருமே நம்மால் கரையாமல் இருக்க முடியாது, உருகாமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்டது. அப்படி என்றால் இன்றைக்கும் தேவன் நம்முடைய வாழ்வில் என்னென்னலாம் சொன்னாரோ, தேவ பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்களை குறித்து என்னென்னலாம் சொன்னாரோ அதெல்லாம் நிச்சயம். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும், தேவன் என்ன சொன்னாரோ அதெல்லாம் நிச்சயம் செய்வாருங்க. எனக்கு நிச்சயம் செய்வார். சுற்றியுள்ள கண்களெல்லாம் அதை பார்க்கும். தேவன் சொன்னார்னா கண்டிப்பாக அதை செய்வார். நான் ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும், நான் ஏன் கவலைப்பட்டு இருக்கணும்? ஏசு சொன்னார்ல, மா நீ நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீயே சரியாக நடந்திருப்ப அப்படின்றார். கேட்டிருப்ப. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசி அவர் யார் என்பதை புரிய வச்சுட்டாரு. லாஸ்ட்டில் அந்த அம்மா சொல்கிறாங்க, சாமி நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட சாமி. அது வரையிலும் அந்த சமாரிய பெண் பார்த்தீங்கன்னா அவளுக்குள்ள ஒரு நப்பாசை. என்ன நப்பாசைன்னா, நாங்களும் ஒரு யூதன் நினச்சிக்கிட்டு இருந்தான். ஏன்னா அவர் சொல்ல போனால் அவள் யூதனே கிடையாது. காலை செய்தி கேளுங்க, புரியும். சமாரியர்கள் யாருன்னு சொல்லி பல விஷயத்தை எடுத்து பேசியிருக்கிறேன். அவங்க யார், எந்த இடத்துல வந்தாங்க, எப்படி வந்துச்சு, இந்த சமாரிய ரூட் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதை விலைக்கு சொல்ல நேரம் இல்லை, ஷார்ட்டாக புரிஞ்சுக்கங்க, கேளுங்க, புரிஞ்சுக்குவீங்க. என்னன்னா அவள் யார் அப்படின்னா, அவள் ஒரு புறஜாதி. ஏன், அசீரியர்கள் உள்ளே வந்த பிற்பாடு நடந்த விஷயம், அசீரியர்களால் ஏற்பட்ட விஷயம், புறஜாதி. இவளுக்குள்ள என்னன்னா, ஏன்னா இங்கே சமாரிய உலகத்தில் யூத பாரம்பரியம், யூத சடங்கு, யூத ஆராதனை, யூத கல்ச்சர்ஸெல்லாம் இருக்கிறதுனால அவன் என்ன தன்னை ஒரு 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 யூதனாக கற்பனை பண்ணிக்கிட்டான். ஆனால் தேவனை பற்றி தெரிந்து கொள்ள யூதர்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கர்வம் என்னன்னா, நாங்களாம் ஆபிரகாமுடைய சந்ததி, நாங்களாம் ஆபிரகாமுடைய பிள்ளைங்க. கர்த்தர் பார்த்தாரு, ரைட், ஓகே. யூதன் அதே நினச்சி அதே லெவலில் இருந்தான். இப்போ கர்த்தர் பார்த்தாரு, தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் ஒன்று நிறைவேறணும். அதுக்காகவே கர்த்தர் பிளான் பண்ணி சமாரியா உள்ள நுழையிறார். கால மெசேஜ் கேட்டு தெரியும், சமாரியா உள்ள நுழையிறார். எதுக்காக? தேவனுடைய வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றணும். அதுக்காக உள்ளே என்ட்ராகிறார். உள்ளே என்ட்ராகி ஒரு காரியத்தை காமிக்கிறாரு, நான் யூதனுக்காக மட்டும் வரல, புறஜாதிகளுக்கும் வந்திருக்கிறேன். அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுறார். கடைசியில் இந்த அம்மா சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுங்களா? கடைசியில் இந்த அம்மா மட்டும் இல்லை, 42 அந்த ஸ்திரியை நோக்கி, ஊர் மக்கள்லாம் அந்த ஸ்திரியை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டோம், அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய யூதர்களுடைய இரட்சகர் என்று சொல்லவில்லை. அவர் சொன்னா, அவர் உண்மையாகவே கிறிஸ்துவாகிய மேசியாவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். கவனமாக கேளுங்க, முழு சமாரியாவுக்கே டீச்சிங் போகுது, இயேசு கிறிஸ்துவை குறித்து டீச்சிங் போகுது. அதுவரை எல்லாரும் இயேசு கிறிஸ்து என்ன நினச்சாங்கன்னா, இவர் ஒன்லி யூதருடைய கடவுள் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ விஷயம் போகுது, யூதர்களுக்கு மட்டும் இல்லை, நான் எதுக்காக வந்தேன், முழு உலகத்தையும் மீட்பதற்காக. விஷயம் புரிஞ்சிருச்சு. மேட்ரு முதல்ல யாருக்கு போச்சு? இந்த அம்மாவுக்கு தான் போச்சு. முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், ஏம்மா நான் யாருன்னு தெரியாமல் நீ பேசுகிற, தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீயே கேட்டிருப்ப அப்படின்னு. அவள்கிட்ட பேசி 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 அவர் யார் என்பதை பற்றி ஒரு வெளிப்பாட்டை கொடுக்க ஆரம்பிக்கிறார். இப்போ இவளுக்கு புரிஞ்சிருச்சு. இவளுக்கு புரிஞ்சது மட்டும் இல்லை, முழு ஏரியாவுக்கு அவர் யார் என்று சொல்கிறார். இவன் நம்ம சொல்லி நான் நினைக்கிறேன்னா சொல்லியிருப்பேன், நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம், நம்மளாம் யூதர்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம்,
ஆனால் ஒட்டுமொத்தமாக நம்ம தான் ஏன் புறஜாதியாக இருந்தோம். ஆனால் இந்த இயேசு அவர் உலக இரட்சகர். ஆமென். சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற இயேசு உலக இரட்சகர், என்னுடைய இரட்சகர், என் மீட்பர். ஆமென். எவ்வளோ பெரிய வெளிப்பாட்டை தேவன் கொடுத்தார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அறிவு, தேவனை குறித்து ஒரு ஸ்பெஷல் அறிவு, ஸ்பெஷல் வெளிப்பாடு அவளுக்கு கிடைச்சிருக்குது பாருங்க. தேவனை குறித்து நான் சொல்கிறேன், தேவனை குறித்து இந்த மாதிரி நீங்கள் அறிந்து கொள்ள நான் சொல்கிறேன். உங்கள் வாழ்வில் தேவன் என்னெல்லாம் செய்வன். நான் ஒரு வாக்கு தத்தத்தை எடுத்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, 30,000 வாக்கு தத்தங்கள் இருக்குதுன்றாங்க. அத்தனை வாக்கு தத்தத்தை எடுத்து உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், அத்தனை வாக்கு தத்தத்தையும் உங்கள் வாழ்வில் தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, இந்த அம்மாவை போல் வேறு மாதிரி இருக்காதீங்க. என் கர்த்தர் சொல்லிட்டார், என் குடும்பத்தை பற்றி சொல்லிட்டார், என் பிள்ளையை பற்றி சொல்லிட்டார், குழந்தையை பற்றி சொல்லிட்டார், வேலையை பற்றி சொல்லிட்டார், வாழ்க்கையை பற்றி சொல்லிட்டார். நிச்சயமாக அவைகளெல்லாம் என் வாழ்வில் செய்வார். அது மட்டும் இல்லை, தேவன் சொன்னது எதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் ஏதாவது சொன்னார்னா அதில் குறி தவறுவதே தப்பாது. சொல்கிறாங்களா, வச்ச குறி தப்பாதுன்றாங்கல்ல. தேவன் அப்படிப்பட்டவர் தான். அவர் பிளான் பண்ணுறாருன்னா அந்த பிளான்லேருந்து அவர் வெளியே வரமாட்டார். நிச்சயமாக என்ன சொன்னாரோ அதை நிச்சயமாக செய்து முடிப்பார். ஏன் என்று சொன்னால் மற்றதில் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டார், மற்ற காரியத்தில் உள்ள நுழையவே மாட்டார். உங்களை உயர்த்த வேண்டும் என்று கர்த்தர் நினைத்து விட்டால் நிச்சயம் சொல்கிற உயர்த்தியே தீருவார். ஹலோ, அவர் சொல்லிட்டார்னா மற்ற எந்த விஷயத்தோடு நீங்கள் கூட அவர் எழுத்தார், நான் வர முடியாதுப்பா, நான் அதோட காம்ப்ரமைஸ் அதோட ஒத்து போக மாட்டேன். நான் என்ன சொன்னனோ அதை நிச்சயம் நிறைவேற்றியே தீருவேன். தேவ பிள்ளைகளே, நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களை குறித்து பல வாக்கு தத்தங்களை தேவன் உங்களோடு சொல்லியிருக்கிறார். இதை செய்வேன் இருக்கிறார். செய்வேன்னு சொன்னார்னா நல்லா கவனமாக்கல, நிச்சயம் செய்வார். நீங்கள் ஏதாவது மற்ற காரியத்தை இல்லை ஆண்டவரே, அப்படி ஆண்டவரே, அது ஆண்டவரே, இது ஆண்டவரே, மற்ற காரியத்து பக்கம் எழுதிங்கன்னா சொல்லுவேன். நான் அது இங்கே பாருமா, இங்கே பாரியா, நான் அதோட அந்த பக்கம் நான் என்ன சொல்லணும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்விலே செய்வேன். ஏன்னு சொன்னால் கர்த்தருடைய வைராக்கியம் உங்கள் வாழ்விலே நிச்சயமாக அதை செய்து முடித்தே தீரும். நீங்கள் பார்ப்பீங்க, பார்க்கும்போது சொல்லுவீங்க, ஓ இது கர்த்தரால் ஆயிற்று, ஆச்சரியமாக இருக்குதுயா, நான் இப்படிப்பட்ட ஆண்டவரை இதுவரை என் உலகத்தில் பார்த்ததே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் வாயை தேவன் நகைப்பினால் நிரப்புவார். ஆமென். ஒரு முறை இந்த வைராக்கியத்தை பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சவுலின் நாட்களில் பார்த்தீங்கன்னா கிபியோனியரை சவுல் ஒரு முறை கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டார் அவங்க லைஃப்பில். அதனால் அந்த வேத பகுதி போவோம், அங்கேருந்து படிப்போம். 2 சாமுவேல் புஸ்தகம் போவோம். 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம். 1ஆம் அதிகாரம் அது பெரிய பகுதியாக இருக்கிறதுனால நான் இதை படிச்சிடுறேன். 21ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. நான் அங்கே படித்து உங்களுக்கு சொல்கிறேன். 2 சாமுவேல் சொன்னேன், இல்லை 1 சாமுவேல் சொன்னேன்னா? கரெக்ட், தேங்க்யூ. எல்லாம் முடிச்சு தான் இருக்கிறீங்க. படிக்கிறேன். முதல் வசனத்தில், தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. ஏன் ஓயாத பஞ்சம்? எதனால் ஓயாத பஞ்சம்? அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். பாருங்க, கவனமாக கேளுங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன். கிபியோனிகளை பற்றி ஒரு முறை பிரசங்கத்தில் பேசியிருக்கிறேன். ஞாபகம் இருக்குதா இல்லையான்னு தெரியல, இருந்தாலும் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். யோசுவா காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயம். கிபியோனியர்கள் திருட்டுத்தனமாக யோசுவாட்ட போய் உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. உடன்படிக்கை பண்ணினதுனால இப்போ யோசுவா உடன்படிக்கை பண்ணிட்டாரு. இந்த உடன்படிக்கை நிமித்தமாக யோசுவா சொல்கிறாரு, கிபியோனியரை காப்பாற்றுவதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்து இவங்க நம்மோடு உடன்படிக்கை பண்ணிட்டாங்க, நான் அவனோடு உடன்படிக்கை பண்ணிட்டேன்,
இனிமேல் கிபியோனின் மேலே யாரும் கை வைக்கக்கூடாது. யாராவது கை வச்சிங்கன்னா அந்த இரத்தப்பழி நம்ம மேலே சுமரும் என்பதெல்லாம் யோசுவா அந்த காலத்தில் சொன்னார். அவர் மட்டும் மற்ற ஆட்கள்லாம் அந்த இவங்க திருட்டுத்தனமாக அவங்க உடன்படிக்கை பண்ணிட்டான் பாருங்க. இதெல்லாம் தெரிஞ்ச மூப்பர்கள் எல்லாருமே யோசுவாட்ட கொஞ்சம் என்னப்பா அப்படி உடன்படிக்கை பண்ணிட்டியே, அவங்களாம் பாருங்கள் அவங்க கொல்லணும்னு ரெடியாக இருந்தாங்க. சொல்லிட்டார், எவனோ கிபியோனியர் மேலே கை வைக்கவே கூடாது. அன்னைக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் கவனமாக கேளுங்க. நம்ம நினைக்கலாம் சாதாரணமான ஒரு ப்ராமிஸ் நினைக்கலாம், சாதாரண ஒரு கவர்னன்ட் உடன்படிக்கை நீங்கள் நினைக்கலாம், சாதாரணமான கிடையாது. தேவனை வைத்து உடன்படிக்கை செய்துவிட்டால் தேவன் அதற்கு இன்சார்ஜ். ஒரு முறை திருவிருந்த நேரத்தில் சொல்கிறோம் இல்லையா, இது உங்களுக்காக புது உடன்படி சிந்தப்படுகின்ற புது உடன்படிக்கையின் ரத்தம், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொல்கிறோம் அல்லவா. நல்லா கவனமாக இல்லைங்க, நீங்கள் திருவிருந்து சாதாரணமாக இடம் போடாதீங்க. அது சொல்லி கன்ஃபர்ஸ் பண்ணி இது எடுக்கும்போது என்ன நடக்க தெரியுங்களா, அது இன்சார்ஜ். உன் மேலே ஒருத்தனும் கைப்பட முடியாது. உடன்படிக்கை அப்படிப்பட்டது என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறார் தேவன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கிபியோனியரை சவுல் கொன்று போட்டான். கொன்று போட்டது நிமித்தமாக கர்த்தர் வக்காலத்து வாங்கிட்டு வர்றார். டேய், உடன்படிக்கை பண்ணான்ல யோசுவா, உடன்படிக்கை பண்ண டீமோட எதுக்குடா நீ வந்து கை வச்சு அவன் பண்ணன? அதனால் பாருங்க, இப்பேற்பட்ட பைபிளில் போடப்பட்டிருக்குது 3 வருஷம் ஓயாத பஞ்சம். பாருங்க எவ்வளோ இறங்கி பண்ணுறாரு பாருங்க, இறங்கி பண்ணுறாரு, எவ்வளோ விஷயம் பண்ணுறாரு பாருங்க. 3 வருஷம் பஞ்சம். ஏன்? அவன் உடன்படிக்கையின் பீப்புள். அவன் 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 யார்? அதெல்லாம் முக்கியம். என்னோட உடன்படிக்கை பண்ணிட்டான், என் பிள்ளை கூட உடன்படிக்கை பண்ணிட்டான். அதில் கர்த்தர் பாருங்க இறங்கி அந்த உடன்படிக்கை ஹானர் பண்ணுறார், கனம் பண்ணுறார். உடன்படிக்கை பண்ணிட்டான், அவன் ஹானர் பண்ணுறார், கனம் பண்ணுறார். இப்போ சவுல் பார்த்தீங்கன்னா இப்போ தாவீது விசாரிக்கிறார். தாவீது விசாரிக்கும் போது தகவல் போயிடுச்சு. தீர்க்கதரிசிகள் சொல்லிட்டாங்க என்னன்னா, வேறு ஒன்றும் இல்லை தாவீது ராஜாவே, பிரச்சனை என்னன்னா நம்ம முன்னார் உங்கள் மாமனார் பண்ண வேலை, முன்னாள் ராஜா பண்ண வேலை, அவன் பண்ண வேலையா கிபியோனியரை கொண்டுட்டான் அப்படின்னு. அப்பொழுது படிக்கிற பாருங்க, அப்பொழுது ராஜா தாவீது கிபியோனியரை அழைப்பித்தான். கூட இருக்கிற மற்ற ஆட்களை கூப்பிட்றான், கிபியோனியரை கூப்பிட்றான். கிபியோனியரோ இஸ்ரவேல் புத்திரராயிராமல் எமோரியரில் மீதியாக இருந்தவர்கள். புரியுதா? இந்த கிபியோனியர்கள் யாருன்னு? யூதர்கள் அல்ல, கானான் தேசத்தில் கூடியிருந்த ஒரு எமோரியர்களுடைய சந்ததி. அவர்களுக்கு இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டிருந்தும் சவுல் இஸ்ரவேல் புத்திரருக்காகவும் யூதாவுக்காகவும் காண்பித்த வைராக்கியத்தினால் அவனை வெட்ட வகை தேடினான். ஆகையால் தாவீது கிபியோனரை பார்த்து, நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் கர்த்தருடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் செய்ய வேண்டிய பிரயாச்சித்தம் என்ன என்று கேட்டான். என்ன சொல்கிறேன்னா, ஏப்பா நீங்கள் ப்ளஸ் பண்ணணும், நீங்கள் ப்ளஸ் பண்ணாதாயா இந்த பஞ்சம் தீரும். பார்த்தீங்களா, பஞ்சம் 3 வருஷம் கொடிய பஞ்சம். எதனால? உடன்படிக்கைக்கு கர்த்தர் வக்காலத்து வாங்கிட்டு வந்திருக்கிறாரு அந்த வேலையினால். இவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து இதுக்கு இந்த பிரயாச்சித்தம் பண்ணாதான் எங்கள் தேசத்தில் பஞ்சம் தீரும். படிக்கணும் பாருங்கள். அப்பொழுது கிபியோனியர் அவனை பார்த்து, சவுலோடும் அவன் வீட்டாரோடும் எங்களுக்கு இருக்கிற காரியத்திற்காக எங்களுக்கு வெள்ளியும் பொன்னும் தேவையில்லை, இஸ்ரவேலில் ஒருவனை கொன்று போட வேண்டும் என்பதும் எங்கள் விருப்பம் அல்ல என்றார்கள். சொல்லிட்டாங்க, பிரச்சனை வந்து வேற ஒன்றும் இல்லை, இஸ்ரேல் மக்களை கொள்வது எங்கள் வேலை இல்லை, ஒன்றரை வெள்ளி பொண்ணு வாங்குறது எங்கள் வேலை கிடையாது. அப்பொழுது அவன், அப்படியானால் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டான். அவர்கள் ராஜாவை நோக்கி, நாங்கள் இஸ்ரவேலின் எல்லையில் எங்கும் நிலைக்காதபடிக்கு அழிந்து போக எவன் எங்கள் நிர்மூலமாக்கி எங்களுக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தானோ அவன் குமாரரில் 7 பேர். யார் பொல்லாங்கு பண்ணா? சவுல். அவன் பேர் 7 பேர், அவன் பிள்ளைங்க 7 பேர். கர்த்தர் தெரிந்து கொண்ட சவுலின் ஊராராகிய கிபியாவிலே நாங்கள் அவர்களை கர்த்தருக்கென்று தூக்கி போட எங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்றார்கள். நான் அவர்களுக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று ராஜா சொன்னான். ஆனாலும் தாவீது சவுலின் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தருக்கு கொண்ட இட்ட ஆணை நிமித்தமாக ராஜா. இப்போ இங்கே ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? தாவீது உடன்படிக்கை பண்ணிட்டான். யார் உடன்படிக்கை பண்ணிட்டான்? சவுலின் குமாரன், அதாவது யோனத்தானுடைய பையன்.
சவுலின் குமாரன் யோனத்தானுடைய பையன், அந்த குடும்பத்தை யோனத்தான் குடும்பத்தை காப்பாற்றணும் அவன் வேறு உடன்படிக்கை பண்ணிட்டான். அதனால் கிபியோன் சொல்கிறான், இங்கே பாருப்பா, நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன், உங்கள் ப்ராமிஸ் ஓகே, நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன். என்னன்னு, மேவி போஷேத்தை தப்ப விட்டு அவனை மட்டும் ஒன்றும் பண்ணாதீங்க. ஆவின் குமார்த்தியாகிய ரிஸ்பால் சவுலுக்கு பெற்ற அவருடைய 2 குமாராகிய அர்மோனியரையும் மேவி போசத்தையும் சவுலின் குமார்த்தியாகிய மேகோலாத்தியனான பர்சியாவின் குமாரனாகிய ஆதிரியலுக்கு பெற்ற அவருடைய 5 குமாரரையும் பிடித்து அவர்களை கிபியோனின் கையிலே ஒப்பு கொடுத்தான். அவர்களை கர்த்தருடைய சமூகத்தில் மலையின் மேல் தூக்கி போட்டார்கள். அப்படியே அவர்கள் 7 பேரும் ஒருமித்து விழுந்தார்கள். வார்கோதுமை அறுப்பு துவங்குகிற அறுப்பின் காலம் முந்தின நாட்களில் அவர்கள் கொன்று போடப்பட்டார்கள். பிரச்சனை தீர்ந்துச்சு, பஞ்சம் முடிவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன சொல்கிறேன்னா, குறி தவறல, இல்லை இதான் பிளானு, இதை இப்படி பண்ணிட்டானுங்க, கண்டிப்பாக இதுக்கு பிராயச்சித்தம் பண்ணியே ஆக வேண்டும். கவனிச்சிங்களா? கிபியோனரை சவுல் ஒரு முறை விரட்டி கொன்று போட்டான் பாருங்க. அது நிமித்தமாக இவங்க பழி வாங்குறாங்க. ஆனால் தேவன் அதுக்கு ஒன்றும் இடையில ஒன்றும் பண்ணலை, ஒன்றும் செய்யலை. ஏன்னா அவர்கள் மேல் தேவன் விட்ட உடன்படிக்கை எப்படிப்பட்டது, அந்த உடன்படிக்கை நிமித்தமாக தேவன் காப்பாற்றுகிறார். ஆமென். சொல்கிறாங்க, வெள்ளி கொடுக்குமா, பொண்ணு கொடுமா, ஐ டோன்ட் வாண்ட், அதெல்லாம் தேவையே இல்லை. அந்த 7 பேரை கையில் கொடு, சவுலின் பிள்ளைங்க 7 பேரை கையில் கொடு, நாங்கள் அதை வெட்டி போடுறோம் அப்படின்றாங்க. கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே. என்னன்னா, எங்கே தொலைத்தார்களோ அங்கே தேடுறாங்க, எங்கே விட்டாங்களோ அங்கே பிடிக்கிறாங்க. குறி தவறவே இல்லை. சரிங்க, ஏதோ வேறு எதாவது பிராய்ச்சி தரது, நம்ம தாவீது வேறு எதாவது பிராய்ச்சி தருக்குதா சொல்லுங்கப்பா, சரி பரவாயில்ல போங்க. ஒருவேளை இந்த கிபியோனுக்கு வேறு ஏதாவது சொல்லியிருந்தா கூட தப்பிச்சிருக்கலாம். ஆனால் பிளான் மாறவே இல்லை. அவங்க எங்கே தொலைச்சோமோ அங்கே தேடினானுங்க. அது நிமித்தமாக அங்கே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய ஒரு தீர்வு நடக்கிறதை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதனால தான் பாருங்கள், தேவன் இன்றைக்கும் அவர்கள் எப்படி தாங்கள் பிடித்த காரியத்தில் பிடிவாதமாக லெக்கு மாறாமல் கரெக்டாக இல்லை இவங்க தான் அப்படின்றாங்களோ, உங்கள் தேவனும் உங்கள் மீது அதே வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். என்ன சொல்கிறேன்னா, தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தமும் குறி தவறவே தவறாது, நிச்சயம் நிறைவேறும். புரியுதுங்களா? யோபுடைய வாழ்வில் பார்த்தீங்கன்னா பிசாசு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். ஆனால் யோபுவை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் மாறவே இல்லை. எதெல்லாம் எடுத்தானோ அதனால் ரெட்டத்தனியாக திரும்ப அவன் கைக்கு வரும்படி கர்த்தர் செய்தார். வேதத்தில் போடப்பட்டிருக்குது, நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். நீ எங்கெங்கெல்லாம் வெட்க அனுபவிச்சிங்க, அந்த இடத்துலாம் எந்தெந்த இடத்துல வெட்கப்பட்டீங்க, எந்தெந்த இடத்துல அவமானப்பட்டீங்க, நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கிறவன் உங்களை விடமாட்டேன். இந்த வருடத்துக்கு தேவன் கொடுத்த ப்ராமிஸ் அதுதான். ஞாபகம் இருக்குதா? என்னங்க மறந்துட்டீங்களா? என்ன கொடுத்து இந்த வருஷம் கர்த்தர் என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு? எந்த பின்னணியில் நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் சகல இடத்திலும் நீங்கள் எங்கெங்கெல்லாம் அவமானப்பட்டியோ, எங்கெங்கெல்லாம் கீழ்த்தரமாக நடத்தப்பட்டியோ, தரக்குறைவாக நடத்தப்பட்டியோ, எங்கெங்கெல்லாம் உன்னை மக்கள் ஈனப்படுத்தினாங்களோ, எங்கெங்கெல்லாம் உன்னை மக்கள் பண்ணாங்களோ, அந்த இடத்துல தேவன் இறங்கி உங்களை கொண்டு கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கிறவரெல்லாம் அவர் அமர்ந்திருக்க மாட்டார். அவர் அமைதியாக இருக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இங்கே இருக்க ஒவ்வொரு புரிந்து கொள்ளுங்கள். தேவன் ஒன்றை சொன்னால் நிச்சயமாக அதை தேவன் நம்முடைய வாழ்வில் செய்தே முடிப்பார். ரெட்டத்தனையாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்ல, ரெட்டிப்பான நன்மை உனக்கு வரும்னு சொன்னார்னா தேவன் அதில் வைராக்கிய வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார். சொல்லிட்டார்ல, நிச்சயம் செய்வார். பக்கத்தில் சொல்லுங்கள், கர்த்தர் சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன அழுதுகிட்டு இருக்கிற சொல்லுங்கள். பக்கம் லைட்டாக தட்டுங்க, லைட்டாக தட்டுங்க, வேகத்தில் தட்டுங்க. என்ன ஆண்டவரே என்னைய மட்டும் நிப்பாட்டு, என்ன பேசி என்னைய மட்டும் சொல்லிட்டார்ல, நிச்சயம் செய்வேன். சொல்லுங்க, சொல்லிட்டார்ல, சொல்லுங்க, சொல்லிட்டார்ல.
நிச்சயம் செய்வார். அவ்வளோதான் மேட்ரு. நீங்கள் பாட்டு சும்மா வந்து ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இந்த ஹம்மிங் இழுக்கலாம் வேற தேவையே இல்லை. அவர் சொல்லிட்டாரு, நிச்சயம் செய்வார். ஏன்னா அவருடைய கேரக்டரே அதுதான். சொல்லிட்டார்ல, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை சொல்லிட்டார்ல, செய்வது உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டார்ல. அப்புறம் எதுக்கு நீங்கள் பாட்டு உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு அழுதுகிட்டு தேம்பி உங்கள் கண்ணை பிதுக்கிக்கிட்டு எதுக்கு இருக்கணும்? தேவன் சொன்னதை நிச்சயமாக செய்வார். தேவ பிள்ளைகளே, நம்ம மறந்துட்டோம், ஆனால் தேவன் மறப்பது இல்லை. பைபிளை பார்க்குறோம், அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். புரிஞ்சுக்குங்க, இஸ்ரேல் மக்களை ஒடுக்கினாங்க, ஒடுக்க நடக்குது, இவங்க பெருகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா கர்த்தர் பண்ணுறார், கர்த்தர் செய்கிறார் வந்து. ஆகவே தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்காக பயங்கரமான வேலை தான் செய்கிறவர். அதான் சொல்கிறோம் இல்லையா, நான் உன்னோடு கூட செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். பயங்கரமான காரியத்தெல்லாம் தேவன் செய்கிறவராக இருக்கிறார். புரியுதுங்களா? ஆகவே தான் நமக்கு பைபிளை போல சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறேன்னு சொன்னார். எஸ், எனக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அது ஆசீர்வாதத்தின் பந்தி. புரியுதுங்களா? சத்துருக்களுக்கு முன்பாக, பிசாசுகளுக்கு முன்பாக. உங்களை யார் பிசாசுனா யார், சத்துருனா யார்? உங்களை யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ, உங்களை யாரெல்லாம் ஏளனமாக பேசுனாங்களோ, அநேக இடத்துல முன்னாடி ஸ்டார்ட் பண்ண சொன்னோம் இல்லையா, சில பேரெல்லாம் நம்ம முன்னாடி விட்டு பின்னாடி பேசுகிற ஜனங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நான் எவ்வளோ பேர்கிட்ட திட்டு, எவ்வளோ பேர் எண்ணியெல்லாம் நிறைய பேசியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாளும் தேவன் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தில் அவர் மாறவே இல்லை. அவர் பாட்டுக்கு எனக்கு என்னென்னலாம் கொடுத்தாரோ அதை நிறைவேற்றிட்டே இருக்கிறார் ஒரு பாட்டுக்கா. உங்களுக்கு தெரியுங்களா, உங்களை பற்றி எவ்வளோ பேர் நிறைய பேசுகிறாங்களோ உங்களுக்கு கிரெடிட்டும் அதிகமாகிட்டே இருக்கும். பக்கம் சொல்கிறேங்க, பேசுகிறோம், நல்லா பேசிட்டோம். நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுங்களா, நமக்கு உருன்னு கோவம் வந்துடுது. யாராவது ஏதாவது சொல்லிட்டா, என்னையவா சொல் நீ நல்லா உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறேன். உங்களை யாரெல்லாம் மட்டமாக கேவலமாக பேசுகிறாங்களோ, பைபிளில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். சொல்லுங்கள், யாராவது உங்களை ஏதாவது சொன்னாங்கன்னா பெனிஃபிட், லாபம் நிறையா வருதுன்னு அர்த்தம். பக்கத்துக்கு புரிஞ்சுச்சானுங்களுங்க. அதாவது அவர் சொல்கிறாரு, நீ சாப்பாடு கேட்ட, நான் கொடுக்குற சாப்பாடு சத்துருக்களுக்கு முன்பாகவே உனக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன்ப்பா அப்படின்றார். சும்மா சாப்பாடுலாம் கிடையாது, சாப்பாடு கிடையாது. அவர் எப்படி சாப்பாடு போடுறான், நம்மளை மற்ற பாரு சத்துருவெல்லாம் நீ சாப்பிட்றத பார்த்து பொறாமப்படணும். தேவன் அப்படி பண்ணுறவருங்க. யோசேப்பின் வாழ்வில் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த வர்ணமான சட்டையெல்லாம் கொடுத்தாரு வந்து. ஆனால் ஒரு முறை என்ன நடந்துச்சுன்னா, சட்டையெல்லாம் கழட்டிட்டு யோசேப்பை குழியில் தள்ளி விட்டாங்க வந்து. ஆனால் கர்த்தர் பார்த்தாரு, நீ குழியில் தள்ளாண்டா, நான் அவன் மேலே பெரிய வாக்கு தத்துவத்தை வச்சுருக்கிறேன், ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன், தீர்க்க தரிசனத்தை கொடுத்துருக்குறேன். நீ அவனை தள்ளலாம், ஆனால் அவன் மேலே இருக்கிற தரிசனத்தை தள்ள முடியாது. இவன் ஒரு ட்ரெஸ்ஸாக உருவனாங்க. இந்த கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுங்களா, அவனு பெரிய ராஜாவாக்கி தினந்தோறும் நியூ ட்ரெஸ் போடுற அளவுக்கு. அவன் ஒரு ட்ரெஸ்ஸை உருவனா, இவர் என்ன பண்ணியிருக்கணும், உருவனதுக்கு காம்ப்ரமைஸ் அதே ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு போயிடணும். ஆனால் இவர் பார்த்திங்கன்னா அவனை ராஜாவாக்கி ராஜா வீட்டில் உட்கார வச்சு இவனுக்கு தினந்தோறும் நியூ புது ட்ரெஸ். பார்த்தீங்களா? இன்றைக்கி நம்ம இப்படி போட, யார் போட, பெரிய 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 ட்ரில்லியனியர்ஸ்லாம் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் வந்து நம்மளாக இருந்தால் ஒரு ட்ரெஸ்ஸை துவைச்சி அந்த ஒரு ட்ரெஸ்ஸை 5 வருஷம் வச்சு அதை பார்த்து நான் கர்த்தர் பார்ப்பார், இல்லை இது இல்லைப்பா அவன் லைஃபு, தினந்தோறும் புது ட்ரெஸ் போடக்கூடிய அளவுக்கு அவன் வாழ்வையை மாற்றுவேன்.
வரல, சத்தம் உள்ளே போகல. சில பேருக்கெல்லாம் வந்து ஆடி மாதத்துல இருந்து கூட பிளான் யோசிக்க மாட்டேன்றீங்க. அது மட்டும் இல்லைங்க, பார்வோனுடைய வஸ்திரங்கள் பார்வோன்ட்டு இன்னொரு சொல்லட்டுங்களா, இந்த தாவீதுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்களாம், நிறைய ஃபேன்ஸ். முக்கியமாக யார் வீட்டில் நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க தெரியுங்களா? சவுலின் வீட்டில் தான் ஃபேன்ஸே நிறையா இருக்கிறாங்க. ஃபேன்ஸ்னால் புரியுது, ரசிகர்கள். தாவீதின் ரசிகர்கள் எங்கே அதிகமாக இருந்தாங்கன்னா சவுலின் வீட்லேயே நிறைய ரசிகர்கள் வந்து, சார் உங்களுக்கு தெரியும் சார் நீங்கள் பண்ணினதெல்லாம் எங்க இப்போ நடிக்கிற நடிகர்கள்லாம் டூப்பு, அது ரீலு. நம்ம டேவிட் பண்ணது ரியலு. சொல்லுங்க, தாவீது ரியலாக பண்ணார். ஆமென். புரியுதுங்களா? இப்போ இருக்கிறத வச்சு நீங்கள் பண்ணியிருக்காதீங்க, அவர் ரியலாக பண்ணார் பாருங்க, அதை பாருங்க. ரசிகர்கள் எப்படி உருவாங்கன்னா ரியலாக பண்ணினதை பார்த்து ரசிகர்கள் வரணும், டூப்பை பார்த்து ரசிகர்கள் வரக்கூடாது. ரியல் உண்மை அப்படியே பார்த்தாங்க. பார்த்த ஜனங்கள், கேட்ட ஜனங்கள், அது நிமித்தமாக உருவாகிற ரசிகர் பட்டாளம், ஏராளமான ரசிகர் பட்டாளம். தாவீதுக்கு சவுலின் வீட்டிலேயே தேவன் ஏராளமான ரசிகர் கூட்டத்தை வச்சிருந்தார் வந்து. ஆமென். ஏன்? கர்த்தர் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்வில் நிர்ணயம் பண்ணிவிட்டால் நிச்சயம் அவைகள் நிறைவேறும். அது தடுத்து நிறுத்த யாராலும் முடியவே முடியாது. உன்னை அசட்டை பண்ணினவர்களுடைய பிள்ளைகளும் உன்கிட்ட வந்து உன்னை பணிந்து உன்னை கர்த்தருடைய சீயோன், பரிசுத்தரின் சீயோன் என்று சொல்லுவார்கள் என்றெல்லாம் ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். புரியுதுங்களா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பிசாசு தேவனுடைய பிள்ளையை தொட்டுட்டான். கர்த்தர் சொல்லிட்டாரு, டேய் தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டியல்ல, என் பிள்ளைய தொட்டுட்டியல்ல, நீ ஒரு ஆதாமை தொட்ட, நான் பாரு எவ்வளவு ஆதாமை உருவாக்குறேன்னு. கிறிஸ்துவின் மூலமாக ஏராளமான புது சிருஷ்டிகளின் ஆதாம்கள் உருவாகி விட்டார்கள். ஆமென். புது உடன்படிக்கையின் ஆதாம்கள் தேவன் உருவாகிட்டார். அவர் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வில் பார்த்தீங்கன்னா நம்ம வேலையை கர்த்தர் அறிந்து கொள்வது தான். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஏன் உங்களை நம்மளை சும்மா இருக்க வைக்கிறாரு? கர்த்தர் உங்களுக்காக இறங்கி பண்ணுறதுனால நீங்கள் சும்மா இருப்பீங்க. நான் பண்ணுற செயலை பாரு. பைபிளை போடுற கர்த்தரின் செயலை காண்பீர்கள், நிச்சயம் பார்ப்பீங்க. உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் வேலையிலே, உங்கள் தனிப்பட்ட காரியத்திலே நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தரின் செயலை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். உங்களுக்கு ஸ்டேட் லெவலில் இருக்கலாம், இப்போ கர்த்தர் ஸ்டேட் லெவலில் இல்லைப்பா, நேஷ்னல் லெவலில் போயிருக்கலாம். நேஷ்னல் லெவலில் கூட இல்லை, இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போகிறார் வந்து. யாரை? யோசேப்பை கொண்டு போனார். இவனை கீழே தள்ளியிருக்கலாம். கர்த்தர் பார்த்தாரு, நீ கீழே தள்ளி இல்லை, குழியில் தூக்கி போட்டி இல்லை, குழியில் தூக்கி போட்டோம், நான் எந்த லெவலுக்கு கொண்டு போகிறேன்றது நீ பாருன்னு சொல்லி, உனக்கு தெரியுங்களா, முழு தேசமும் யோசேப்பின் காலடியில் வந்து பணிந்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆமென். முழு தேசமும். அப்படின்னா எகிப்து தேசத்தை பற்றி முழு தேசமும் கேள்விப்படுறாங்க. எகிப்தில் தவிர வேறு எங்கேயுமே தானியம் இல்லை. எல்லா நாடுகளும் எகிப்தை நோக்கி கிளம்பி போகுது. யாரை பார்க்குறது தெரியுங்களா? யோசேப்பை பார்க்குறதுக்குங்க. பிரில்லியண்டான ஒரு ஆள் இருக்கானாமே, திறமையான ஒரு ஆள் இருக்கிறானாமே, விசேஷ ஆவி பெற்ற ஒரு ஆள் இருக்கிறானாமே. யாருப்பா? நான் பிறகு சாப்பாடு வாங்க வந்த டிக்கெட்டை காட்டிலும் அங்கே யோசேப்பை பார்க்க வந்த டிக்கெட்டு தான் அதிகமாக இருந்துச்சு வந்து. ஏன்? இவருடைய எண்ணமெல்லாம் தேவனுடைய காரியத்தின் மீது இருந்தது. தேவன் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டார் என்று சொன்னால் நிச்சயமாக அவைகளை செய்தே தீருவார். தேவ பிள்ளைகளை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுத்திருப்பார் என்றால், ஒரு தரிசனமோ அல்லது ஒரு வாக்குத்தத்தமோ அல்லது வார்த்தையோ கொடுத்திருப்பார் என்று சொன்னால், அதை எந்த லெவலுக்கு தேவன் கொண்டு போக வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ அந்த லெவலுக்கு தேவன் கொண்டு போவார். ஒன்று தெரியுங்களா? நீங்கள் கற்பனையே பண்ண முடியாதுங்க. தேவன் கொண்டு போகிற அந்த லெவலை நீங்கள் கற்பனையே பண்ண முடியாது. ஆகவே தான் சொல்கிறாரு, இதுவரை நீ கண்டிராத அதிசயங்கள்
என்ன இதுவரை கண்டுராது என்னன்னா, நீ கற்பனையே பண்ணி பார்த்துருக்க மாட்டேன். இப்படி தான் நான் நினைக்கிறேன் யோசிப்பு கற்பனை பண்ணி பார்த்துருப்பாரா. ஆனால் யோசிப்பு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டார், தரித்திரத்தை பிடிச்சிக்கிட்டார். அவர் சொன்னார் இந்த மாதிரி நடக்கணும், அதை பிடிச்சிக்கிட்டாரு. ஆனால் அதுலேருந்து தேவன் பண்ண போகிற விஷயம்லாம் யோசேப்பே கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு. ஒன்றும் இல்லைங்க, நேற்று ஜெயிலில் இருக்கிறான், இன்றைக்கி ராஜா கூட உட்காந்துருக்கிறான். எவ்வளோ பெரிய இதெல்லாம் நடக்கிற விஷயங்கள். அதாவது சொல்லுவாங்க இதெல்லாம் படத்தில் ஒரு வேளை கிராஃபிக்ஸ் படத்தில் ஒரு ஏஐ படத்தில் கொண்டு வந்து விடலாங்க, ஆனால் ரியலாக நடக்குங்களா? எங்க நடந்துக்குங்க, பைபிளில் இருக்குதுங்க. விசுவாசியுங்கள், தேவன் நிச்சயம் உங்கள் வாழ்வில் செய்வார். தேவன் ஒரு வார்த்தை உங்களுக்கு கொடுத்துருப்பார் என்று சொன்னால் நீங்கள் கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு தேவன் உங்கள் வாழ்வில் இறங்கி கிரியை செய்வதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை பரியாசம் செஞ்சானா, அப்படி அடுத்த வாரம் அந்த வசனம் தான் காமிக்க போகிறேன். உன்னை எவனா கேலி பண்ணானா கேட்குறாரு ஆண்டவர். நான் இருக்கிறேன் நான் இறங்கி பண்ண போகிறேன் பாரு. இந்த வசனம் அடுத்த வாரம் காமிக்க பாருங்க. தேவன் இப்படியே இறங்கி கேட்குறார், இவன் உன்னை எவன்டா கேள்வி பண்ணுது? சொல்கிறேன் நம்ம வந்து யாரா மிரட்டுனது? யாராவது வீட்டில் நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது பண்ண, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லை ஒன்றும் இல்லைங்க, உங்கள் பிள்ளை மேலே ஒருத்தரை கை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அமைதியாக தான் இருப்பீங்களா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு மகனே ஒரு கன்னத்தை அரைந்தால் மறு கன்னத்தை ஒன்றும் பண்ணக்கூடாது சொல்லிட்டு வந்துடுவீங்களா? ஏங்க நம்ம அப்படி தான் நம்ம சொல்லிட்டு வரணும். நம்முடைய வேலை அவர் என்ன சொன்னால் செஞ்சுட்டு வந்துடணும். கவனமைக்கல, திரும்ப சொல்கிறேன், நம்ம என்ன சொன்னாரோ அதை செஞ்சுட்டு வந்துடணும். சாந்தமாக இருக்கிறாரா பணிவாக இருக்க சொல்கிறாரா நம்ம செஞ்சு நம்ம வேலை செஞ்சுட்டு வந்துடணும். நம்ம வேலையை ஏகனைக்கு மகனே போக நம்ம செய்யவனே செஞ்சுருங்க. இப்போ அவர் அங்கேருந்து இறங்கி வருவார். இங்கே பாரு இல்லையோ, உனக்கு விரோதமாக இப்படி பேசினால, இப்போ நீ அமைதியாக இருக்கலாம்டா, நான் என்னால் அமைதியாக, நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? நல்லா கவனமாக கேளுங்க. பரியாசம் செஞ்சானா அவன், அப்படி பைபிளில் கேட்குறார். அவன் இப்படி பண்ணானா, இப்படி செஞ்சானா, நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? அவருடைய கேரக்டர் என்னன்னா, இங்கே பாரு நான் வந்து அவனை வச்சு பண்ணுவேன், அவனை செய்வேன். இப்படி பண்ணால உனக்கு விரோதமாக இப்படி பண்ணிட்டான்ல, நான் என்ன பண்ண போகிறேன்றதை நீ பார்ப்ப. நீ உன்னுடைய கண்கள்லாம் பார்க்க ஆரம்பிக்கும். பைபிளில் பார்த்தீங்கன்னா சில இடத்துல எங்கெங்கெல்லாம் சீன் முடியுதுன்னு நம்ம நினைக்கிறோமோ, படம் முடியுதுன்னு நினைக்கிறோமோ, அடுத்த டேக் ஒன்று எடுப்பா அப்படின்னுவார். தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தைகள் தேவங்களுக்கு கொடுக்கும் போதெல்லாம் சில விதத்தில் சீன் முடிகிறது போல இருக்கும். அப்பா நல்ல வேலைக்கு குழந்தையே இல்லை நினச்சிட்டு இருந்தேன், குழந்தைய கொடுத்துட்டா நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. அப்போ தான் இன்னும் அமைதியாக சீன் அடுத்த சீன் ஆரம்பிக்குது போருப்பா. யார் என்ன எப்படி சொல்லுவீங்க பிரதர்? ஸ்டாலின் பிரதர், அடுத்த காட்சி என்ன சொல்லுவீங்க? அடுத்த காட்சி என்ன இப்போ சொல்லுவீங்க? ஷார்ட் ரெடின்னுவீங்களா? டக்குன்னு கேட்டதுனால டக்குன்னு வரல. திரும்ப சொல்கிறேன், உங்கள் வாழ்வில் தேவன் ஒன்றை சொல்லி நீங்கள் உங்களுக்கு நிறைவேறிச்சு முடிஞ்சிருச்சுன்னு ஒன்று தெரியுங்களா? தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாமே அதெல்லாம் ஒரு கண்டினியூ மாதிரி. ஒரு சில வாக்கு தத்தங்கள் சொல்கிறேன் பாருங்களேன். நிறைய இதெல்லாம் இப்போ இதிலும் பெரிதானவர்களை காண்பாயின்னு ஒரு வசனம் இருக்குது இல்லையா? நான் சொல்கிறேன், அந்த வாக்கு தத்துவம் அதாவது முடிவு உள்ள ஒரு வாக்கு தத்துவமா, தொடர்ந்து நிறைவேறக்கூடிய ஒரு வாக்கு தத்துவமா என்று பார்த்தால் அப்போ தான் பார்த்துருப்போம். நீங்கள் சொன்னீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரங்கர்த்தாவே அல்லேலூயா, ஆண்டவரே நீங்கள் சொன்னது மாதிரி இதிலும் பெரிதானவர்களை பார்ப்பேன்னு சொன்னீங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவர்னுவீங்க. பா அடுத்த சீன் ஆரம்பிக்குதுப்பா, அதுக்குள்ளே ஸ்தோத்திரம் போட்டாத, அடுத்த சீன் இன்னும் ரெடியாக இருந்துக்கு, அதுக்கு தோத்திரம் கூட ரெடியாக இருந்துக்க. ஒன்று தெரியுங்களா? தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாமே உங்கள் வாழ்வில் ஏதோ ஒரு காரியத்தை செய்து முடித்த பிற்பாடு அதோடு நின்று விடுவது அல்ல. நீங்கள் எப்பெல்லாம் அவ்வளவுதான் நீங்கள் நினைக்கிறீங்களோ, நீ அவ்வளவுதான், அடுத்த சீன் இருக்குது, ரெடியாகு கூட்டியாப்பா, ஆளை கூட்டியாப்பா, அடுத்த சீனுக்கு ரெடி ஆகுப்பா.
அடுத்த வாரம் காமிக்க ஒரு சீன்லாம் காமிக்க போகிறேன். சில சீன் ஸ்டாப் ஆகுன்ற நேரத்தில் தேவன் இன்னொரு சீன் அங்கே கிரியேட் பண்ணுறார், நமக்காக பண்ணுறார். ஏன்னா அது அவருடைய கேரக்டர். நம்முடைய வாழ்வில் இன்னொரு அத்தியாயத்தை உருவாக்குவார். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கிங்க, தேவன் நமக்காக செய்வதிலே அவர் பிடிவாத குணம் உள்ளவராக இருக்கிறார். கெட்டது பண்ணுறதுல கிடையாது, அழிக்க வேண்டும் என்றதில் கிடையாது, நமக்கு நல்லது பண்ண வேண்டும் என்பதில் ஆர்வமுடையவராக இருக்கிறார், வாஞ்சையுடையவராக இருக்கிறார், தாகமுடையவராக இருக்கிறார். ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறார், எப்படியாவது என் பிள்ளை வாழ்க்கையில் இது செஞ்சே தீருவேன் அப்படின்ற ஒரு சொல்கிறார். என்ன கங்கணம் கட்டிட்டு அதே மாதிரி அவர் இருக்கிறார். வந்து எழுதி இருப்போம். நமக்கு நேரம் தான் ஒரு பெரிய பிரச்சனை. எனக்கு பேசணும் நிறைய கொண்டு வந்துருக்கிற, பேசுகிறதுக்கு ரெடியாக சாப்பாடெலாம் நிறையா இருக்குது. ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அடுத்த வாரம் இதேமாரி பாசிட்டிவ் பண்ணுவார்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி ஆயிடுவீங்க. அதனால தான் இந்த காலகட்டத்தில் மனநிலை வேறு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் சின்ன வயசில் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட காலகட்டத்தில் அந்த நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா மணிக்கணக்காக பேசுவாங்க. கன்வென்ஷன் போயிட்டால் மணிக்கணக்காக பேசுவாங்க, யாரும் வெளியே போக மாட்டாங்க. மேடை பிரசங்கம்னா இன்றைக்கெல்லாம் பாருங்கள் சீக்கிரம் முடிச்சு சீக்கிரம் போயிடுவாங்க. அதெல்லாம் 12 மணி 1 மணி வரையிலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள். கேட்டுக்கிறேன் அதெல்லாம் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருக்கும் வந்து. ஆமென். இன்றைக்கி மக்களுடைய மனநிலைன்னு பார்த்து ரொம்ப பரபரப்பான, அதாவது இன்ஸ்டன்ட் உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம், உடனடி உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம், டக்கு டக்கு நடக்கிற ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். அதனால் உங்களுடைய மனதில் வைத்து கொண்டு முடிக்கிறேன், இதுக்கு முடிவே இல்லை. உன்னை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீ அறிந்திருந்தாயானால், நான் யாருன்னு நீ தெரிஞ்சிருந்துச்சுன்னா உன்னுடைய வாழ்வே மாற்றப்படும். வாழ்வை மாற்றினாருங்க. சமாரிய பெண்ணுடைய வாழ்க்கையே மாற்றினார். யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே 5 புருஷன், 6வது புருஷன் வேற சொல்கிறாரு, அது கூட உன் புருஷன் கிடையாதுமா அப்படின்ட்டார். வந்து அவள் வாழ்க்கையை மாற்றி இவ்வளோ பெரிய ஒரு பிரைட்டை, ஒரு வெளிச்சத்தை அந்த பெண் வாழ்க்கையில் கொண்டு வந்தார் பாருங்க. நிச்சயம் தேவன் அவரை குறித்த ஒரு அறிவை இன்றைக்கு நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரே பிளான் என்னென்னா, என் வாழ்க்கையில் வந்து நான் அவரை அறிந்து கொண்ட விதம் கம்மியாக தான் இருக்குது, இன்னும் நான் அவரை பற்றி இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள அந்த ஒரு ஆசை இருக்குதோ, அவரை அறிந்து கொள்ள நல்லா புரிஞ்சுங்க. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற யாருமே இப்போ இருக்கிற நிலைமையில் இருக்கவே மாட்டீங்க. ஏன்னா அவர் வாக்குத்தத்தங்களை உங்கள் வாழ்க்கை நிறைவேற்றும் போது நான் சொல்கிறேன், நீ உங்களை ஒரே ஸ்டாண்டர்டில் இருக்க விட மாட்டார், அப்படியே படிப்படியாக மேலே கொண்டு போயிட்டே இருப்பார். ஆமென். அவர் சொல்லுவார், என்ன முடியலப்பா, என்ன முடியல ஆண்டவர் முடிஞ்சிச்சு நினச்சேன். இல்லை, நீ முடிச்சு நீ ஒரு நினைக்கலாம், நான் நம்ம லைஃப்பில் முடியல. பைபிளில் போடப்பட்டிருக்குது, அவரின் சாயலுக்கு ஒப்பாய் மகிமையின் மேல் மகிமை அடையும். எந்த அளவுக்குன்னா அவரை போலவே மாற்றக்கூடிய அளவுக்கு தேவன் நம்மை செய்து கொண்டே இருப்பார். ஆமென். கரங்களை விடுத்து கர்த்தருடைய வார்த்தை கரண்டி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் பிதாவே. இன்று எங்களோடு பேசின வார்த்தைகளை கரண்டி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கேரக்டர், உம்முடைய குணம் ஒரு காரியத்தில் மட்டும் அல்ல, உம்முடைய குணம் எல்லா விதங்களிலும் வெளிப்படுவதற்கு கரண்டி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர், நீர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், தயையுள்ளவர் மட்டுமல்ல, எங்கள் வாழ்விலே உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு கொடுப்பது மட்டுமல்ல, அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே நீர் வைராக்கிய வாஞ்சியுள்ளவராக இருக்கிறீர், பிடிவாத குணமுள்ளவராக இருக்கிறீர். இதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் பிடிவாதம் பிற்போக்கான காரியத்தில் மக்கள் மத்தியில் இருக்கிறது ஆண்டவரே. ஆனால் உமக்கு இருப்பது பிற்போக்கான காரியத்தில் அல்ல, எங்கள் வாழ்வில் எங்களுக்கு நல்லது பண்ண வேண்டும் என்ற பிடிவாதம், எங்களை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு பிடிவாதம், எங்களை கனம் பண்ண வேண்டும் என்ற பிடிவாதம், எங்கள் மகிமைப்படுத்தப்பட வேண்டும் என்ற பிடிவாதம் உமக்கு இருக்கிறது ஆண்டவரே. வைராக்கியம் உமக்கு இருக்கிறது கர்த்தாவே. இதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்கள் அன்பின் தேவனே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். இதை பேச நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள் உம்மை அறிந்து கொள்கிற வாழ்விலே நேரத்தை செலவு செய்யட்டும் ஆண்டவரே. இதுவரை எந்த ஜனத்திலும் செய்திராத அதிசயத்தை நான் செய்வேன் என்று சொன்னீரே. உங்களுடைய பிள்ளைகள் அந்த அதிசயங்களை தான் தங்கள் வாழ்விலே காணும்படி கர்த்தர் செய்வீராக. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் குறி தவறுவதே இல்லையா ஆண்டவரே. நீர் சொன்னதை எங்கள் வாழ்வில் செய்யாமல் விட்டுவிட்டதே இல்லையா ஆண்டவரே. நாங்கள் வேதத்தில் நீர் விட்டுவிட்ட சம்பவத்தை நாங்கள் பார்க்கவே முடியாதே. நீர் சொன்னதை செய்த தேவனாச்சே. நீர் சொன்னீரே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவனாச்சே. இங்கே இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்விலும் நீர் சொன்ன எல்லா வாக்குகளும் நிறைவேறுவதை உங்களுடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்விலே காணட்டும் கர்த்தாவே. கண்டு களி கூறட்டும் கர்த்தாவே, மகிழட்டும் கர்த்தாவே. அது உங்களுடைய பிள்ளைகள் வாழ்வில் மறக்க முடியாத நாளாக அமைவதாக தகப்பனே. ஆச்சரியமான அற்புதமான காரியங்கள் நம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் செய்வதாக. காத்திருந்த நாட்கள் போதும், கண்ணீர் விடுத்த நாட்கள் போதும், கலங்கின நாட்கள் போதும். இனிமேல் உன்னுடைய வாழ்விலே அற்புதத்தின் நாட்கள், அதிசயத்தின் நாட்கள் மட்டுமே. ஹல்லேலூயா. நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் தொடர்ந்து தங்கள் வாழ்வில் அதிசயத்தையும் அற்புதத்தை தொடர்ந்து உடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்வில் பார்க்கட்டும் என்று இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆஸ்வதிக்கிறேன். கையின் பிரயாசங்கள், குடும்ப வாழ்வு, பொருளாதார வாழ்வு, பிள்ளைகளுடைய வாழ்விலே உடைய பிள்ளைகள் சீர்பெற்று விளங்கட்டும் என்று உடைய பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் தொடர்வதை உடைய பிள்ளைகள் நாளுக்கு நாள் காணட்டும் கர்த்தாவே. கண்டு களி கூறட்டும் கர்த்தாவே. ஆபிரகாம் கண்டான், கண்டு களி கூர்ந்தான் என்று பார்க்கிறோமே. அதே போல் நம்முடைய பிள்ளைகளும் தேவன் செய்கின்ற நன்மைகளை காணட்டும், கண்டு களி கூறட்டும் கர்த்தாவே, மகிழட்டும் கர்த்தாவே, சந்தோஷப்படட்டும் கர்த்தாவே. அதை தங்கள் வாழ்வில் அனுபவிக்கட்டும் கர்த்தாவே. இப்படி செய்வதற்கு நன்றி செலுத்தும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.